கேட்டா இந்த எம்ஆர்கே, இந்த கணேசன், இந்த சப்பா எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன செய்யறான்? வேல்முருகன் என்எல்சிக்கு எதிரானவன், ஆமா நான் என் மக்களுக்கானவன், என்எல்சி என்ற அதிகார அரசாங்கத்திற்கு ஆதரவானவன் அல்ல. இந்த கும்பகோணம் பிரதான ரோட்ல 50 கோடி ரூபாயில இந்த ஆண்டுல 2000 மாணவிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இலவசமாக படிக்க விடலாம் அரசாங்கத்தை போடலாம் நான் கொண்டு வந்து போட்டேன். எதுக்காக சொல்லணும்? பலாப்பழம் உங்க ஊர்ல இருக்கு, மாங்கா பலாப்பழம் இருக்குல்ல, இதுக்கு விலை கட்டுறதோட மட்டும் புவிசார் குறியீடு ஏதாவது கமிஷன் குற்றச்சாட்டு இருக்கா? ஏதாவது தவறு இருக்கா? என்கிட்ட கடை எழுதுவாங்க, நிலத்தை எழுதுவாங்க, ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? எதுவும் இருக்காது. போராடுகின்ற என்எல்சி தொழிலாளிக்காக போய் சண்டை போடுவேன், அப்படி முடிச்சவனுக்காக சண்டை போடுவேன், ஒப்பந்த தொழிலாளிக்காக சண்டை போடுவேன், என்எல்சியை தனியார் மயமா ஆக்கக்கூடாதுன்னு சண்டை போடுவேன். கொல்லத்த மக்களின் கொள்ளாய் தமிழக சட்டமன்றத்தில் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சிம்ம சொப்பனமாக விளங்கி என் மக்களின் வாழ் உரிமையை பாதுகாப்பதற்காக சமரசமற்று போராடுகின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். வாங்குறது வாங்காது உங்க இஷ்டம், அதை நான் வாங்கின்னு சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட சொல்றேன், அருமை உறவுகளே, தாய்மார்களே, என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஆனால் என் உயிரை கூட உங்களுக்காக தந்து என் மக்களின் வாழ்வு உரிமைக்காக போராடுவோம். தமிழர் வாழ்வுரிமை கட்சி எங்கள் பாதையே, பிரபாகரன் என்பதெங்கள் கொள்கையே, என்றும் வேல்முருகன் என்பதெங்கள் தலைமையே, தமிழர் வாழ்வு உரிமை காக்க வெகுண்டெழுந்த வேங்கை கூட்டமே. பன்னெடுங்காலமாக அந்த வள்ளலார் பொதுவில் என்பதும் நாம் ஆண்டுக்கு ஒரு முறை சென்று வள்ளலாருக்கு நம்முடைய அந்த ஜோதியை தரிசனம் செய்துவிட்டு அங்க நம்முடைய குழந்தைகளோடு அங்கு சின்ன சின்ன வியாபாரம் செய்கின்ற மக்களை எல்லாம் சந்தித்து விட்டு நம்ம வருகின்ற பல்லாயிரக்கணக்கான வருகின்ற மக்களுக்கான வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து அவர்கள் சென்று தரிசனத்தை சந்திப்பதற்கான கியூ வரையில் இருந்த இடத்தை இன்னைக்கு ஏன் இவ்வளவு இடம் காலியா இருக்கு? கேட்கிற நீங்க வரல 10 கோடி போகுது, 20 கோடி போகுது. அதனால பன்னாட்டு கம்பெனிக்காரனுக்கு கேட்கிற அளந்து நான் மார்க்கெட்டிங் பண்றேன், நான் கலந்து கட்டிடம் கட்டி வர்றேன், அதுல எனக்கு ஒரு கட்டடத்துக்கு 20 கோடி கொடு, 20 லட்சம் கொடுன்னு எம்ஆர்கே வாங்கினார் நான் சொல்ல மாட்டேன். எம்ஆர்கே கூட இருக்கிற கருங்காலிகள் காட்டி கொடுக்கிறவர்கள் அந்த தொழிலை செய்திருக்கிறார்கள். ஆனா எம்ஆர்கே அதை அனுமதித்தான். அருமை உறவுகளே, அதை எதிர்த்து அதிமுக ரெட்டலைக்கு நிக்கிற கட்சி கேட்கல, வேற எந்த கட்சியும் போராடல, எந்த கட்சி சட்டமன்றத்தில் முதலமைச்சரை கேள்வி கேட்கல, எம்ஆர்கே கேள்வி கேட்கல, கேட்பதான் வேல்முருகன் ஒருவனை தான். அதனால் அருமை தாய்மார்கள் உங்களுக்காக போராடுகிறேன். எதற்கு சண்டை வந்துச்சு எம்ஆர்கேவுக்கு எனக்கு, எதுக்கு நம்முடைய முத்துவேல் ஸ்டாலினுக்கு சண்டை வந்துச்சு, நீங்க எல்லாம் ஒரு வேணா யோசனை பண்ணுவோம். ஏன் நம்ம என்எல்சியில் உங்களுக்கு தெரியும், வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு கேட்கறதுக்கு நான் 1 கோடி போட்டேன், நிரந்தர ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்டேன். இது தப்பாமா? இது தப்பா? சொல்லுங்க, வாய்ப்பு பேசுங்க. இப்படி பேசாம இருந்திருந்ததான் எல்லாரும் நம்ம ஆள்றோம், அதுல போட்டு தூக்கி போட்டு முடிக்கிறோம். நான் கேட்டேன், தரல. கடலூர் மண்டபத்துல ஒரு பக்கம் எம்ஆர்கே, ஒரு பக்கம் கணேச மந்திரி, கலெக்டர், என்எல்சி சேர்மன் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், நாங்க நீட்ட இடத்துல கையெழுத்து போடுங்கண்ணா. நீ யாரா என் வீட்டு நிலத்தை கேட்க, என் வீட்டு விவசாய நிலத்தை கேட்க, வீட்டை கேட்க என்று சேர தூக்கி அடிச்சுட்டு வர முடியாது. நீ கொடுக்கிற பிச்சை காசு எனக்கு தேவையில்லை. என் படித்த பிள்ளைகளுக்கு என்எஸ்ல வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லு, வேறு உட்கார்ந்துருப்பா அப்படின்னு. இந்த துணிச்சல் இருக்கிற சபாராஜர் எம்எல்ஏ இருந்துச்சா, சோத்ராஜர் எம்எல்ஏ இருந்துச்சா, இப்ப ரெட்டலில் நிக்கிறவனுக்கு இருக்குச்சா? இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், பத்திரிகை பேப்பரை பார்ப்பவர்களுக்கு தெரியும். நாட்டுடைய முதலமைச்சர் என் என்எல்சியில் இருக்கிற வேலைகளை எல்லாம் வட இந்தியாக்காரன், ராஜஸ்தான்காரன், பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன் அவன் வந்து வாங்கிட்டான். இப்ப நாத்து நட வந்துட்டாங்க, அரைப்பறக்க வந்துட்டான், ரோடு வேலை செய்ய வந்துட்டான். எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எங்க வேலை போவீங்க? 234 எம்எல்ஏ எவனாச்சும் கேட்டானா? கேட்ட ஒரே எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ கண்டிப்பு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க மட்டும்தான். எதுக்காக எனக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சு? சிந்திக்கணும் தாய்மார்களே. முந்திரி மூட்டைக்கு 25,000 ரூபாய் கேட்டேன். இவங்க அப்பா கருணாநிதி கலைஞர்கிட்ட 10,000 கேட்டேன். நீ 25 வருஷம் ஆயிப்போச்சு. 3 முறை மருந்து அடிக்கிறோம், 2 முறை நம்ம உரம் வைக்கிறோம், ஊரியா வைக்கிறோம், மண்டல் மண்ணு வைக்கிறோம், ஒண்ணும் கிடையாது. ஒருத்த விவசாயிக்கு உனக்கு கூட கொஞ்சம் வழி இல்லை. நீங்க உற்பத்தி பண்ற எந்த வாழை, கரும்பு, மணிலாம் எதுக்காச்சும் ஒரு டன்னுக்கு என்ன விலை? ஒரு இப்ப இந்த மைக்கு 5,000 ரூபாய் விற்கிறோம். இந்த வண்டி 25 லட்சம்னு சொல்லலாம். நம்ம வீட்டுல போட்டிருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கூட்டுக்கும் ஒரு ரேட் உண்டு. ஆனா நம்ம உற்பத்தி செய்கின்ற வாழைக்காய்க்கு, நெல்லுக்கு, மாங்காய்க்கு, தேங்காய்க்கு, முந்திரி கொட்டைக்கு ஒரு டன்னுக்கு 1 கிலோக்கு இதான் விலை என்று உற்பத்தி செய்கிற விவசாயிகளாக இருக்கிற நமக்கு விளம்பரம் செய்ய உரிமை இருக்காமா? உரிமை இருக்கா? சொல்லுங்க, உரிமை இருக்கா? கிடையாது. அந்த உரிமையை கேட்டவன் ஏன்னா இவர்தான் வேளாண்மை துறை அமைச்சர். ஆனா இவர் என்ன செய்யறாரு? வெள்ளம் கொடுத்த மக்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னா என்எல்சி நிரந்தரம் 1 கோடி தர வெள்ளம் கொடுக்க மாட்டேன்னா 5,000 போலீஸ் கொண்டாந்து குளிச்சு உங்களுக்கு பக்கத்துல பச்சை பசங்க வளர்ந்து வந்த நெல்ல, கரும்பு, உளுந்த, கொள்ள எல்லாத்தையும் என்எல்சிக்காரனுடைய மிஷினை கொண்டு வந்து ஏதோ ஓட்டினாரா இல்லையா? ஓட்டினாரா இல்லையா? நான் போய் சொல்றேன், இதுதான மந்திரி தடுக்கணும்ல, தடுத்தாரா?
அருமை உறவுகளை சிந்தியுங்கள். போதும், மாத்தி இந்த சூரிய மாத்தி இந்த ரெட்டலைக்கு வாய்ப்பு கொடுத்தது போதும். ஒரே ஒரு முறை நானும் நம்முடைய மாவட்டத்தில் பிறந்தவன் இந்த மண்ணிலிருந்து ஒரு கட்சியை தொடர்ந்து 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்துகின்ற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன். ஒரு தாய்மார்கள் நண்பர்களே, உங்கள் ஆதரவை கொடுங்க. எனக்கு உங்களோடு நான் நின்று உங்களுடைய போராட்டம், வாழ்வு, சாவு எல்லாத்திலும் இந்த வேல்முருகன் வந்து நிற்கிறானா இல்லையா சொல்லுங்க. நான் NLC எதிர்த்து இங்க இருக்கிற எல்லா மக்களையும் திரட்டி ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி என்னுடைய மக்களுக்கு வேலை போடுறான்னு கேட்டனா இல்லையா? ஆனா பிரசங்கர் கேட்கிற அமைதியா. அதனால எத்தனை 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள், அந்த 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம்னு யார் கேட்கிறான்? 13,000 பேர் இருந்தாரு. 13,000 பேரை வேண்டா கான்ட்ராக்ட்லயே வச்சிருக்கிற, வேண்டா வேலை கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறேன். அப்படின்னு முடிச்சோட வேலை கொடுக்க மாட்டேன்ற யாவட்டு பிள்ளைங்க எல்லாம் BE, டிப்ளமோ, டிகிரி, பாலிடெக்னிக், IT எல்லாம் படிச்சிருக்கான், BSc நர்சிங் படிச்சிருக்கான், டிப்ளமோ படிச்சிருக்கான். ஆனா யாவட்டு பிள்ளைங்களுக்கு அரசாங்கத்தோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடையாது. இன்னைக்கு எவனோ வந்து 5 ஏக்கர்ல ஏசில ஆட்டுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் ஏசி போட்டு உட்காந்துருக்கான். இது நியாயமான கேட்டா இந்த MRK, இந்த கணேச, இந்த சப்பா எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன செய்யறான்? வேல்முருகன் NLCக்கு எதிரானவன். ஆமா, நான் என் மக்களுக்கானவன். NLC என்ற அதிகார அரசாங்கத்திற்கு ஆதரவானவன் அல்ல. என்னை மீறி ஒரு சொட்டு கூட நீங்க ஒரு சென்ட் கூட நிலத்தை எடுக்க முடியாது சொல்லி தடுத்த போராடுங்க. யாருக்கு நீ வானவேபுர, பொன்குத்து, புண்ணாச்சி நகரம் அப்படி சுத்தி கொண்டு இருக்கிற கிராமங்கள் எல்லாம் NLCக்காரன் கொண்டாந்து மிஷினை நிறுத்தி வெட்டாம இருக்கிறானா யார் காரணம்? மந்தாரகுத்தா காலி பண்ணாம இருக்கானா யார் காரணம்? கண்ணைக்குண்டான காலி பண்ணாம இருக்கானா யார் காரணம்? இந்த வேல்முருகன். MRK என்னைக்காச்சும் NLC எடுத்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? ஒரு கண்டிச்சிருப்பாரா? அருமை உறவுகளே, தாய்மார்களே, சிந்திங்க. நான் கிட்டத்தட்ட 4 தொகுதியை கவர் பண்ண. இன்னைக்கு 5 மணிக்கு பிரச்சாரத்தை நிரூபணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் ஒரு MLA தான்மா. நான் MLA ஆகி முறை பண்டுட்டி தொகுதியில் MLA போய் கலைஞர்கிட்ட சண்டை போட்டு, ஜெயலலிதா மாட்ட சண்டை போட்டு, அம்மா ஜெயலலிதா அவர்களே, முதலமைச்சரே, தாயே, புரட்சி தாயே, என் 7 தாய்மார் வீட்டுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் இந்த லாட்டரி சீட்டுக்கார வித்து அப்படியே சுரண்டல் லாட்டரியில, KA லாட்டரியில, மணிப்பூர் லாட்டரியில, சூடான் லாட்டரியில வீட்டுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் லாட்டரிக்காரங்கிட்ட கொடுத்துடலாம். அம்மா ஒரு புண்ணியமா இருக்கும், நீனும் ஒரு பெண்ணு, என் பெண் தாய்களுடைய வழிகளை உணர்ந்து அந்த லாட்டரிக்கு தடை பண்ணுங்கன்னு சொல்லி தடை சட்டம் கொண்டு வந்துடுறேன். இந்த MRK இல்ல, தாய்மார்களே சிந்திங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி MLA போன இன்னைக்கு 100 கோடி ரூபாயில MRK மந்திரி, அவரால் முடியல. வேல்முருகனாகி நான் என்னுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் குறிஞ்சிப்பாடி, பண்டுட்டி, நெய்வேலி, சிதம்பரம் வரையில இருந்த எல்லா பிள்ளைகளும் என் ஊர்ல அரசாங்க செலவுல 10,000 ரூபாய், 25,000 ரூபாய் ஒரு BEC உங்க பிள்ளைங்க யாராவது தனியார் காலில் படிச்சாங்கன்னா எவ்வளவு? 5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய். அங்கூட்டு பிள்ளை BE, IT படிக்க முடியுமா? ME படிக்க முடியுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க முடியுமா? இங்க படிச்ச பெண்கள் இருந்தா சிந்திச்சு பாருங்க. நம்மூட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக என்னுடைய முயற்சியால் தொடர்ந்து கலைஞரத்தை போராடி சட்டமன்றத்திலே வாதாடி 100 கோடி ரூபாயில் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான அண்ணா யூனிவர்சிட்டி என்ற இன்ஜினியரிங் கல்லூரி, அரசாங்க கல்லூரியை கொண்டு வந்தவன் வேல்முருகன். இந்த வீட்டுக்கிட்ட வடலூர் கல்லூரி 700 குழந்தைகள் அங்க படிக்கிறாங்க. அதை கொண்டு வந்தேன் நானு. சரி, அப்ப MLA போன கொண்டு வந்தேன். அடுத்தது என்ன பண்ணல, இப்ப MLA போனேன்னா ஏன்னா நெய்வேலி தொகுதியில எனக்கு ஓட்டு போடல. 2011 நின்னா தோக்கடிச்சிட்டாங்க, 2016 நின்னா தோக்கடிச்சிட்டாங்க. இந்த மக்கள்கிட்ட கோச்சுக்கிட்டு போய் பழைய நெல்லிக்குப்பம் தொகுதி, அது இப்ப பண்டுட்டி தொகுதி, அங்க போய் நின்ன அங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், வன்னியர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு போட்டு என்ன MLA ஆக்கினாங்க. என் சொந்த ஊர் மக்கள் என்னை கைவிட்டுட்டான், எனக்கு ஓட்டு போடல. அங்க போய் நின்று அப்பயும் பாருங்க மண்ணின் பாசம். எனக்கு நான் என்ன செஞ்சேன்? அந்தாண்ட பண்டுட்டி தொகுதி மக்களும் பயன்படணும், குறிஞ்சிப்பாடி தொகுதி மக்களும் பயன்படணும், நெய்வேலி தொகுதி மக்களும் பயன்படணும், கடலூர் இந்த மாவட்டத்தில் எல்லா மக்களும் பயன்படணும். இந்த கும்பகோணம் பிரதான ரோட்ல 50 கோடி ரூபாயில இந்த ஆண்டுல 2000 மாணவிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இலவசமாக படிக்க வைக்கலாம் அரசாங்கத்தை நான் கொண்டு வந்து போட்டேன். எதுக்காக சொல்லணும்? பலாப்பழம் உங்க ஊர்ல இருக்கு, மாங்காய் பலாப்பழம் இருக்குல்ல, இதுக்கு விலை கட்டுறதோட மட்டும் புவிசார் குறியீடு. இந்த பலாப்பழத்தை எடுத்து கொட்டையை வைக்கலாம், பவுடர் பண்ணி வைக்கலாம், சக்கையை வைக்கலாம், சுகருக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்பர் 1 மெடிசன் நம்முடைய பண்டுட்டி பலா புஞ்சுகள், பலா கொட்டைகள். இன்னைக்கு அதுக்கு புவிசார் குறியீடு வாங்கி வந்திருக்கிறேன். அதோட மட்டும் இல்ல, பலாவை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுக்கு பண்டுட்டியில 10 கோடி ரூபாயில குளிர்சாதன கிடங்கு. நம்ம ஃப்ரிட்ஜ்ல எப்படி தண்ணி வச்சா கூலா இருக்கும், ஐஸா இருக்கும், அதே மாதிரி நம்ம எப்படி கொண்டு போய் பலாப்பழத்தை உள்ள வைக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம். கொய்யாப்பழத்தை எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். ஆம்பழம் எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம். 6 மாசம் 1 வருஷம் அதுக்கு கேரண்டி. ஏன்னா மத்த நாள்ல அன்சீசன்ல இதை எடுத்து வெளியில வித்தா ரேட்டு பின்ன 10 ரூபா என் விவசாயிகளுக்கு கிடைக்கும், பலா விவசாயிகளுக்கு கிடைக்கும், மாம்பழ விவசாயிகளுக்கு கிடைக்கும், கொய்யா விவசாயிகளுக்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக 10 கோடி ரூபாயில குளிர்சாதன கிடங்கு அமைச்சவர் வேல்முருகன். அருமை தாய்மார்களே, ஆனா நம்ம MRK என்ன செஞ்சாரு? வெட்டாத வீரான ஏரி, வெட்டாத பெருமாள் ஏரிய வெட்டியதாக அவர் கூட இருந்த கும்பல், போக்குவரத்து அதிகாரிகளை, ஊழல் செய்யறவன், கான்ட்ராக்டுக்கார 500 கோடி எதுக்கு? ஏரியை வெட்டினது 500 கோடி,
அப்புறம் நான் வெட்டுறேன்னு சொல்லி அதுல இருக்கிற மண்ணோட பூரா அந்த காரைக்கால் வரைக்கும் ரோடு போடுற பாண்டிச்சேரியில இருந்து சென்னையில இருந்து ஈசிஆர் சாலை அதுக்கு 500 கோடிக்கு மண்ணை விட்டு சம்பாதிச்சான். ஆனா இங்க இருக்கிற வேட்டுக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிற வேல்முருகன் யாருக்கிட்டாச்சும் 3 முறை எம்எல்ஏ இருக்கிற இங்க இருக்கிற என் உறவுகளே உங்ககிட்ட டிரான்ஸ்பர் வாங்கி தரேன், அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன், என்எல்சியில வேலை வாங்கி தரேன், யார்கிட்டயாச்சும் 1 ரூபா லஞ்சம் வாங்கணும்னா ஏதாவது கமிஷன் குற்றச்சாட்டு இருக்கா, ஏதாவது தவறு இருக்கா, என்கிட்ட கடை எழுதி வாங்க, நிலத்தை எழுதி வாங்க, ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? எதுவும் இருக்காது. போராடுகின்ற என்எல்சி தொழிலாளிக்காக போய் சண்டை போடுவேன், அப்ரண்டிஸ் முடிச்சவனுக்காக சண்டை போடுவேன், ஒப்பந்த தொழிலாளிக்காக சண்டை போடுவேன், என்எல்சியை தனியார் மயமா ஆக்கக்கூடாதுன்னு சண்டை போடுவேன். என் மக்களுடைய நிலத்தை வீட்டை இடிக்காதீங்கடா, என் கோயில் குளத்தை இடிக்காதீங்கடா, என் தார் சாலை இடிக்காதீங்கடா, என்னுடைய குளத்தை வெட்டாதீங்கடா, எங்க மசூதி இடிக்காதீங்கடா, என் பள்ளிவாசல் இடிக்காதீங்கடா, என் சர்ச்சை இடிக்காதீங்கடா, எங்க வள்ளலாருடைய பொதுவெளியை இடிச்சு நாசமாக்காதீங்கடா, நாசமா போயிடுங்க, வள்ளலாருடைய தத்தனுடைய பாதம் உங்களை சும்மா விடாதீங்கன்னு கேட்கிறோமா? எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து என்ன தோக்கடிக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் கிட்ட போட்டு கொடுத்து கூட்டம் இருந்து வெளியேற்றி வேல்முருகனுக்கு சீட்டு இல்லைன்னா அப்புறம் நான் கொஞ்சம் கோபமா பேசி 24 மணி நேரம் நேரம் கொடுத்த உடனே ஸ்டாலின் என்ன கூட்டு வேல்முருகா உனக்கு நாங்க தருவது ஒரு சீட்டு இல்ல, ஒரு எம்எல்ஏ பதவினாரு. அப்புறம் அந்த பதவிக்கு நாங்க நோட்டு உங்களுக்கு கொடுப்பினாரு. அப்போது நான் சொன்னேன், உன்னுடைய பதவியும் தேவையில்லை, உன் நோட்டும் தேவையில்லை, இதே வேல்முருகன் என் மக்களிடம் நீதி கேட்டு போகிறேன் என்று உச்சி வெயில உங்க கையெழுத்து கொண்டு நீதி கேட்கிறேன், உங்களுக்காக நின்றுகிறேன். 10 கோரிக்கை வச்ச தமிழக வேலை தமிழருக்கு என்எல்சி, இந்த நீட்டு, இன்டர்நேஷனல் இஸ்லாமிய விடுதலை, ஈழத்தமிழர் பிரச்சனை, சிறப்பு முகாம், வள்ளலார் பொதுவெளின்னு பல பிரச்சனைகளை கோரிக்கையாக வச்ச ஒன்னு கூட ஸ்டாலின் செய்ய முடியாது. நீ எல்லாம் எனக்கு கோரிக்கை வைக்கிறாங்களா? உங்க கட்சிக்கு 2 பேருக்கான ஊருக்கு அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணாங்கம்மா. இங்க பாக்குறேன் நூற்றுக்கணக்கான என் உறவுகள் கூடி இருக்கிறது. நான் யாரும் ஆரம்பிச்சேன். அப்புறம் நேரம் கேட்ட கடைசியா எதையுமே தரனா பரவாயில்ல, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்து, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி என் மக்களுக்கு இந்த 10.5% கூட நாங்க 17% இருப்போம். அதனால சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி நீ 10% தான் 10% கூட, 2% தான் 2% கூட, 5% தான் 5% கூட. நீங்க தலித் மக்கள் 18% கொடுக்குறாங்க, ஆனா அவங்க 25%. இன்னைக்கு வன்னியருக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணும் கிடைக்கலன்றாங்க. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்த சாதிக்கும் பிரச்சனை வராத வரைக்கும் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்தந்த வீட்டு பிள்ளைகளுக்கு ஐஏஎஸ் படிக்க, ஐபிஎஸ் படிக்க, டிஎன்பிசி படிக்க, நீதிபதி பதவி, கலெக்டர் பதவி, எஸ்பி பதவி, டாக்டர் பதவி எல்லாம் பகிர்ந்து கொடுங்கன்னு கேட்டேன். சமூக நீதி கொடுங்கள், சமநீதி கொடுங்க கேட்டேன். தப்பாமா? தப்பா சொல்லுங்க. எல்லாருக்கும் கேட்டேன், என் ஜாதிக்கு மட்டும் கேட்கல. வேல்முருகன் உனக்கு வாய் கொடுப்பு அதிகன்றாரு. வேல்முருகன் என்ன சொல்றாரு? வாய் கொடுப்பு அதிகன்றாரு. இன்னொரு நம்ம மந்திரி ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் இந்து அலுவலகத்துறை அமைச்சர் சேகர் பாபு. நான் சொன்னேன், என் தாய்மொழி தமிழ் கோவில் மொழியாக, குடமுழுக்கு மொழியாக, அர்ச்சனை மொழியாக, அலுவல் மொழியாக, பெயர் பழக மொழியாக இருக்கணும். இது தப்பாமா? நம்ம வாழ்றது தமிழ்நாடு, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி எங்கும் காணாம், எதிலும் காணாம். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நாங்க எங்க இருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ் உங்க ஆட்சியில கேட்டேன். அதுக்காக வேல்முருகனை நீ புத்தி கொட்ட மாதிரி முந்தி பேசுற, வேல்முருகனை தூக்கி வெளியே போடுறாங்க. டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அப்பாவுன்னு ஒரு சபாநாயகர் இருக்காரு, என்ன அக்கோரா வைக்கிறதுதான் அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆதலால் உங்களின் குரலாய், குரலற்ற மக்களின் குரலாய் தமிழக சட்டமன்றத்தில் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சிம்ம சொப்பனமாக விளங்கி என் மக்களின் வாழ்வு உரிமையை பாதுகாப்பதற்காக சமரசமற்று போராடுகின்ற எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இந்த கட்சி முதல் இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியில என்னுடைய அருமை சகோதரர் பொறியாளர் கண்ணன் அவர்களுக்கு கேமரா வாக்களித்து ஒரு சாதனை கொடுத்திருக்கு. 2000 கொடுத்துப்பாங்க. நைட்ல கொடுப்பாங்களா? 2000 முறை கொடுப்பாங்க. வாங்கிங்க, சம்பாதிச்சு போனோம், கொள்ளடிச்ச போனோம், என்எல்சிக்காரன் வாங்கினது பல அதிகாரிகிட்ட பல வழியில ஊழல் பண்ண போனோம். ஆனா ஏழை மக்கள் வாங்குறது வாங்காது உங்க இஷ்டம், அதை நான் வாங்கின்னு சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட சொல்றேன், அருமை உறவுகளே, தாய்மார்களே, என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஆனால் என் உயிரை கூட உங்களுக்காக தந்து என் மக்கள் வாழ்வு உரிமைக்காக போராடுவதற்கு தயாராக இருக்கிற மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரே ஒரு வாய்ப்பை கேமராவுக்கு தாருங்கள் என்று கேட்டு உங்கள் அன்பான வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த தொகுதியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் நம்முடைய ஐயப்பன், ஒன்றிய துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, கிளை செயலாளர் மணிகண்டன், கிளைத் தலைவர் முருகன், பொருளாளர் பாலகிருஷ்ணன், பொறுப்பாளர் பாலசுப்ரமணியன், ஞானமணிகண்டன், குமார், வீர சண்முகம், ரவீந்திரன், ராம்குமார் பிரசாத் மற்றும் நூற்றுக்கணக்கான ஏழை தாய்மார்கள் எல்லாரும் பேரையும் படிக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. கேமரா 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 கேமரா